கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களிலே, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஹல்லேலூயா. 40 நாள் உபவாச நாட்கள். அந்த 40 நாள் உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கணும். இந்த கடைசி காலம் நம்ம வாழ்ற காலம், ஆபத்து நிறைந்த காலம். ஒரு பக்கம் தேசத்துக்குள்ளே அக்கிரமம் தான் இருக்கு, குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ பொல்லாத காரியம் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. நாளையிலிருந்து சாம்பல் புதன் 40 நாள் 6 வாரம் கிட்ட வரும். இந்த 6 வாரமே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நீங்கள் போகிற சர்ச்சில் உங்களுக்கு உண்டியல் கொடுத்துருப்பாங்க, டெய்லி காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, காலையில் டெய்லி சர்வீஸ் நடக்கும். யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களும் ஆன்லைன் மூலியமாக செய்தி கேட்டு ஜெபிக்கலாம். இந்த 40 நாளும் உபவாச நாட்களிலே எந்தெந்த காரியத்திலே நம்மள்ட்ட இன்னும் குறை இருக்குது, இன்னும் எதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், அது எல்லாமே நம்ம தியானித்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம். உங்களுடைய அப்படி சொல்லி ஆரம்பிக்கும். மோசே யாருக்காக 40 நாள் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தார், யாருக்காக மன்றாடினார்? அந்த 2 பாயிண்ட்டுமே முதல்ல பாஸ்டிங் போடுற பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். 40 நாளுமே யாருக்காக அப்படின்னா, உங்கள் சகல பாவங்கள் நிமித்தம். அப்ப இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே என்ன இருக்கு அப்படின்னா, எத்தனையோ விதமான பாவங்கள். இந்த 40 நாளும் எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. ஏன்னா டெய்லியும் ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்குறீங்க. ஒரு நாள் உயிரோடக்கு கர்த்தருடைய கிருபை. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன், வண்டியில் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எந்திரிச்சு பார்க்கும்போது காலில் ரத்தம் வந்துட்டுருக்கு, கையில் ரத்தம் அடியுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் வந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் யூடியூப் மூலியமாக கேட்குறீங்களோ ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தேன். இந்த 40 நாளும் பாஸ்டிங்கோடு இருங்க. உங்களுக்காக, எல்லாருக்காக நானும் பாஸ்டிங் இருப்பேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்க, காலையிலையும் கேளுங்க. உபவாச நாட்களிலே செல்ஃபோனை குறைச்சிருங்க. ஏன்னா செல்ஃபோனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நான் ஒரு 3 மணி நேரம் என்னோட சமூகத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னா, உங்கள் கையில் முதல்ல ஒரு 3 மணி நேரம் செல்ஃபோன் இருக்கக்கூடாது. 2வது, உலக காரியம் இருக்கக்கூடாது. தேவனோட சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் சிந்தனை ஃபுல்லாக குடும்பத்தை குறித்தோ இல்லை எதையாவது ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கக்கூடாது. உங்கள் இருதயம் தேவனோடு, உங்கள் சிந்தனை தேவனோடு.
பரலோகத்தோடு கனெக்டிங்கில் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா உபவாச நாட்களிலே மோசே எப்படி இருந்தார், அதை கொஞ்சம் நம்ம இந்த வசனத்தை ஆழமாக தியானித்தால் நல்ல ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து, அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா பொல்லாப்பு செய்து, அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து, அதில் அதுவரை வருது. அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து, இரண்டாவது நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம். அப்ப எதுக்காக பாஸ்டிங் அப்படின்னா, நிறைய பொல்லாத காரியம் தான் உலகத்துல இருக்கு. சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக. அப்போ ஒரு ஆள் திறப்புல நிக்க போறாங்க அப்படின்னா எதுக்காக திறப்புல நிக்கிறோம்? ஜனங்களுக்காக, குடும்பத்திற்காக, தேசம் எழுப்புதலுக்குள்ள வரணும். தேசம் எழுப்புதலுக்குள்ள வரணும் அப்படின்னா, எல்லாரும் கர்த்தர் பக்கம் வரணும் அப்படின்னா திறப்புல நிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் வேணும். அப்ப திறப்புல நிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குடும்ப காரியமோ இல்லை வீட்டில் உள்ள காரியமோ அதையே ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. செல்ஃபோனில் மறுபடியும் நான் பாஸ்டிங் இருந்தேன், நான் பகலில் கொஞ்சம் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செல்ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது. இந்த 40 நாளிலே ஒரு முழு பைபிளை வாசித்து முடிங்க. நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, நல்ல தேவனை துதிங்க, நல்ல பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் சர்ச் இருக்கா, சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய புக், அதாவது எப்படி சொல்லலாம், முதல்ல பைபிள் வாசி முடிச்சிடணும். ஒருவேளை நான் வேற எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்னா ஒரு டைரி எடுத்து வச்சு எழுதுங்க. வசனம் உங்களுக்கு எந்தெந்த வசனத்து மூலியமா ஆவியான பேசுறாரோ கையில் டைரி எடுத்து வச்சு அந்த வசனத்தை அதில் எழுதுங்க. அதுவே போதும். ஏன்னா 40 நாளில் ஒரு முழு பைபிள் வாசித்து முடிச்சாலே பெரிய கிருபை. ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், தேவனோடு இருக்கணும், அவ்வளோதான். இந்த 40 நாள் இப்படி இருந்து பாருங்க, கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. எந்தெந்த சூழ்நிலையில் விழுந்து இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். நானும் உங்களுக்காக உபவாசத்தோடு இருப்பேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். முன்போல இந்த 2026ஆம் ஆண்டிலே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்போம். தேசம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கும்போது தான் தேசத்துக்கு பாதுகாப்பு. எலெக்ஷன் வருதா, எலெக்ஷனுக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. அதனால வீட்டில் ஒரு டைரி எடுத்து எழுதி வச்சு எதுக்காக ஜெபம் பண்ணணும் எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக ஒரு பேப்பர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. 40 நாள் இரவும் பகலும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இரவும் ப்ளஸ் பகலும் 24 hours வந்துடும். இப்போ இன்னைக்கு இருக்கிற பொசிஷன், நிறைய குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, நைட்டு மட்டும் தான் செய்தி கேட்பீங்க, காலையில் சீக்கிரமாக போயிடுவீங்க, கேட்க டைம் இருக்காது, பெரிய பெரிய வேலையில் இருப்பீங்க, பொசிஷனில் இருப்பீங்க. அப்போ நாங்கள் எப்படி பாஸ்டிங் போட முடியும் அப்படின்னா, ஒருவேளை நைட்டு செய்தி கேட்குறீங்க, நான் நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் தான் ஒரு செய்தி கேட்பேன், அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவேன், காலையில் ரொம்ப சீக்கிரமாக போகிறேன், பாப்பா இருக்கா, பையன் இருக்கான், ஃபேமிலி இருக்குது, பகல் ஃபுல்லாக நானும் வேலை பார்க்கேன் அப்படின்னா, நைட் நேரத்தில் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்து தேவனுடைய சமூகத்தில் தண்ணி ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. முதல்ல உங்களுடைய சூழ்நிலை என்ன? சிலவங்களுக்கு சுகர் இருக்கும், சிலவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், சிலவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்படி பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலிமா இணைந்திருப்பீங்க. உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கணும். முன் போல, அதான் முக்கியம். முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அந்த 40 நாளுமே
ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். 2016 40 நாள் உபவாசம் இருக்கும்போது தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், சாவி கொடுத்தாரு, சர்ச்சில் வேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வேலைக்கு வந்தேன். உபவாசத்தில் இருக்கும்போது தான் தேவன் சந்திச்சார். அதனால எனக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு இந்த 40 நாள் உபவாசம் அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால முன் போல இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்படிப்பட்ட நாட்கள் நாளிலிருந்து ஆரம்பிக்கி, புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை கர்த்தர் மாற்றி தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். மோசேனுடைய வாழ்க்கையிலே நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வீட்டில் உள்ள கடமை, அப்புறம் வெளியில் கிளம்பி போகிறவங்க இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து கடைசி, அதாவது சிறு பிள்ளைகள் இன்னும் வயசானவங்க எல்லாருமே செய்தி கேட்குறீங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் ஆன்லைன் மூலிமா இணைந்திருக்கிறீங்களோ ஒவ்வொரு வயசில் உள்ள ஜனங்களும் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் சரி, 2 நேரம் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு நேரம் உபவாசம் இருந்தாலும் சரி, 2 நேரம் உபவாசம் இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பு எப்படி எந்த சூழ்நிலை இருக்குது அது தேவனுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்கும்போது யார்கிட்டையும் கொட்டை அடித்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷன்ட்ட சொல்கிறதுக்காக பாஸ்டிங் கிடையாது. அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக பாஸ்டிங் கிடையாது. உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கணும். உங்கள் சிந்தை உலகத்துக்குள்ள காரியத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் கண்ணு உலகத்தை சுற்றி சுற்றி பார்க்கக்கூடாது. உலகத்தில் நிறைய கேடு தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் கேடு தான் இருக்கும். உங்கள் கண்ணு பரலோகத்தை பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணுமா? தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணுமா? அந்த விழுந்து கிடக்கிறது தான் முக்கியம். அதில் அண்ணே நான் ஒரு நேரம் பாஸ்டிங் இருக்கேன், நான் 2 நேரம் பாஸ்டிங் இருக்கேன், நீங்களும் தேவனும் பொறுப்பு. எந்த ஒரு மனுஷனும் உள்ளே வர முடியாது. ஏன்னா உங்கள் இதயத்தில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க, தேவனுடைய சமூகத்தில் என்ன சொல்கிறீங்க, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். அது மனுஷன்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தர் உங்களை அழிக்கும்படி, கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். ஏன்னா ஜனங்கள் விக்கிரத்துக்குள்ளே பலவிதமான பாவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்கல, 40 நாள் விழுந்து கிடந்தார். எதுக்கு அப்படின்னா, அடுத்த வருஷம் கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கரத்திற்கும் பயந்திருந்தேன். ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நாள்தோறும் பாவின் மேல் சினம் கொள்ளிற தேவன். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னா தேவனுக்கு கோபம் வரும், உக்கரம் வரும், கொன்றுவர், அழிச்சிருவர். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது குடும்பம் ரட்சிக்கும், குடும்பம் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களும் வளருவாங்க, அவங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு வருவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் மோசே உபவாசத்தோடு இருந்தார். இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். நம்ம ஜனங்களுக்காக உபவாசத்தோடு உண்மையா இருக்கும்போது தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். அப்போ உபவாசம் இருந்து மன்றாடி ஜெபிக்கும் போது அந்த குடும்பங்கள் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஒருவேளை நாளிலிருந்து உபவாசம் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நேரம் உபவாசம் தான் சரி. உங்களுக்கு உடம்புல எவ்வளோ ஆரோக்கியம் இருக்கு, எப்படி இருக்கிறீங்க, அது உங்களுக்கு உள்ள காரியம்.
உபவாசம் இருக்க முடிந்தால் இருந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. உபவாசம் இருக்கிற நேரத்துல ஒரு 3 மணி நேரம் இருந்தாலும் சரி, அந்த 3 மணி நேரம் முதல்ல செல்ஃபோன தொடாதீங்க. மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. வேற எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க வேண்டாம். மோசே யாருக்காக ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மற்ற ஜனங்களுக்காக. அதுல அதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப நம்ம யாருக்காக ஜெபம் பண்ண போறோம்? நம்ம யாருக்காக ஜெபம் பண்ண போறோம்? கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய அந்த வேர்ட் நீங்க நல்லா நோட் பண்ணணும். உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். மோசே அவருக்கா பாசிங் போடல, மற்ற ஜனங்களுக்காக உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும். அதுதான் அதுல முக்கியமான வார்த்தை. அப்ப பாஸ்டிங்கினுடைய ஹையஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய பாவங்களுக்காக தரப்புல நிற்கிறார். யாரு தரப்புல நிற்கிறா? பழைய ஏற்பாட்டிலே மோசே. இரவும் பகலும் முன் போல 40 நாள் விழுந்து கிடந்தேன். அந்த முறையும் கர்த்தர் என் மன்றாட்டை கேட்டார். அப்ப 40 நாள் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மன்றாட்டை கேட்பார். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? யாரெல்லாம் உபவாசம் இருக்கணுமோ அர்ப்பணிச்சுக்கோங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. மோசே இரவும் பகலும் 40 நாள் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. 40 நாள் அப்பா உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடந்துருக்காருப்பா. ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிச்சிருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு மன்றாட்டின் ஆவியினால் நிரப்பி, ஜெப அபிஷேகம் நிரப்பி, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்க எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் என்ற வசனப்படி உபவாசத்தோடு நாங்க எல்லாரும் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தை அப்பா விசேஷமா எங்களுக்கு நன்மையாக அப்பா இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. இதெல்லாம் என்னை பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். நைட் ஷிஃப்ட்ல நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கொடுக்கட்டும். பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கனாலும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பத்தை நீங்க ஜெபினாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. இந்த வருஷத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையா உபவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி விடுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மேம்படுத்தும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, உபவாச நாட்களிலே அப்பா உண்மையாக உம்முடைய பாதபிள்ள விழுந்து கிடக்க, மன்றாடி ஜெபிக்க எங்களுக்கு ஒரு மன்றாட்டின் ஆவியினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய பாதபிள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு புறப்படுறாங்க. எல்லாரும் சீக்கிரமா தூங்கிட்டு காலையில் சர்ச்சைக்கு புறப்பட்டு போக அதுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 40 நாளும் உபவாசம் இருங்க. எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. இரவும் போலும் என்னுடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு நேரமாவது 2 நேரமாவது என்னுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு இருந்து உண்மையாக தேடுங்க. 40 நாளில் பைபிள் வாசம் முடிக்க தீர்மானம் பண்ணுங்க. செல்ஃபோன் அது நிறைய காரியத்திலே நம்ம கையிலே இருக்கு. தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் இருங்க. God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.